இது நல்லிணக்க ஆணைக்குழு ஐக்கிய நாடுகள் சபை விதிந்துரைத்ததன் பிரகாரம் இந்த நல்லிணக்க ஆணைக்குழு அமைக்கப்படவில்லை. இந்த நல்லிணக்க ஆணைக்குழுவிற்கு எந்தவித விசாரணைகளையும் மேற்கொள்வதற்கான அதிகாரம் கொடுக்கப்படவில்லை. இந்த நல்லிணக்க ஆணைக்குழு 2002ஆம் ஆண்டு தமிழீழ விடுதலை புலிகளுக்கும் இலங்கை அரசாங்கத்திற்கும் இடையில் ஏற்பட்ட யுத்தம் ஏன் தோல்வியில் முடிந்தது என்ற விசாரணையை செய்ததே தவிர இந்த யுத்தத்தின் இறுதி காலகட்டத்தில் தமிழ் மக்கள் பாதிக்கப்பட்டது, கொல்லப்பட்டது தொடர்பான விசாரணைகளை மேற்கொள்வதற்கான அதிகாரங்கள் இவர்களுக்கு இருக்கவில்லை. ஆகவே அப்படியான விசாரணைகள் எதுவும் நடைபெற்றதாகவும் நாங்கள் அறியவும் இல்லை. ஆயிரக்கணக்கான பெண்கள் தமது பிள்ளைகளை காணவில்லை, கணவன்மாரை காணவில்லை என்ற கொடுத்த மனுக்கள் கூட விசாரணைக்கு உட்பட்டதாக நாங்கள் அறியவில்லை. ஆகவே இந்த நிலையில் இந்த நல்லிணக்க ஆணைக்குழுவிடமிருந்து தமிழ் மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய தீர்வோ அல்லது யுத்தத்தில் நடந்து முடிந்த மோசமான நிகழ்வுகளுக்கான சரியான முறையிலான பதில்களோ நீதியோ விசாரணையோ நடக்கும் என்றும் எதிர்பார்க்க முடியாது. ஆகவே இது நான் நம்புகின்றேன் சர்வதேச சமூகத்தை ஓரளவுக்கு திருப்திப்படுத்துவதை நோக்கமாக கொண்டு ஏதாவது சில சமயம் சொல்லக்கூடும். ஆனால் அது தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான விடயங்களாக இருக்கும் என்று நான் கருதவில்லை. இந்த நல்லிணக்க ஆணைக்குழுவுக்கு தமது பிள்ளைகள் தொடர்பாக அல்லது தமது பிரச்சனைகள் தொடர்பாக தெரிவிக்கப்பட்ட ஆட்கள் ஒரு சிலர் அழைத்து விசாரிக்கப்படுவதை நாங்களும் அறிந்திருக்கின்றோம். நிச்சயமாக அது ஒரு தவறான விடயம் என்று நாங்கள் சொல்கின்ற பொழுது அவர்கள் நல்லிணக்க ஆணைக்குழுவை நம்பி தமது மனுக்களை கொடுத்திருக்கின்றார்கள். ஆகவே அது ரகசியமாக வைக்கப்பட வேண்டியதும் அவர்கள் காப்பாற்றப்பட வேண்டியதும் நல்லிணக்க ஆணைக்குழுவின் கடமை. ஆனால் அதனை மீறி அவர்கள் செயற்படுகின்றார்கள் என்று சொல்லும் பொழுது யாரும் விசாரணைக்கு போய் அதற்கான சாட்சியங்களை அளிப்பதற்கு எதிர்காலத்தில் மிகவும் அச்சப்படுவார்கள். ஆகவே அது தொடர்பாக நல்லிணக்க ஆணைக்குழுவானது கலைக்கப்பட்டாலும் கூட அவ்வாறு பிழைகள் நிகழுமிடத்து அது உடனடியாக தடுத்து நிறுத்தப்பட்டு அந்த சாட்சியங்கள் சொன்னவர்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்பது மிக மிக முக்கியமானது.